வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி பூந்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸ்வீட் பூந்தி, கார பூந்தி ரெண்டுமே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பூந்தி செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸ்வீட் பூந்தி பார்க்குறக்கு கலராக இருந்துச்சுன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். இது வந்து மிதமான சூட்டில் வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இது வந்து 1 கம்பி பதம் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு பதம் பார்க்கணும். ஒரு வேளை ஹையில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கெட்டி ஆகிடும். அப்புறம் பூந்தி வந்து இதில் நனையாது, தனித்தனியாக நிற்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டி பிரியணும். அதுதான் 1 கம்பி பதம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து மூடி வச்சுக்கலாம். இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்குது, அதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு பிஞ்சு ரொம்ப கம்மியான அளவு சோடா எடுத்திருக்கேன். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். சரியான பதத்தில் இருந்தால் தான் எண்ணெயில் விட்ட உடனே கரெக்டாக முத்து முத்தாக விழும். இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு பார்க்கலாம். விட்ட உடனே எலும்பி வரணும். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜல்லி கரண்டி வச்சுக்கலாம். பூந்திக்குன்னே தனி கரண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக ஊற்றினோன்னா இந்த மாதிரி மொட்டு மொட்டாக தனியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் இப்படி வரும். இல்லைனா போய் கீழே ஒட்டிட்டு தட்டையாயிடும். அதனால் நல்லா சூடில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சீக்கிரமாக வெந்துடும். வெறும் கடலை மாவுங்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நுரெல்லாம் அடங்கின உடனே எடுத்து பாகில் சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டேன். இதில் ஒரு 10 முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த பூந்தியில் சேர்த்துடலாம். இது வந்து 2 மணி நேரம் ஊறணும். இன்னும் நிறைய கூட ஊறலாம். ஊற தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நீங்கள் அடுத்த நாள்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே தித்திப்பாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்வீட் பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கார பூந்தி ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து கடையில் வாங்குறதா இருந்தாலும் நம்ம வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வந்து நீங்கள் தனி மிளகாய்த்தூள் அல்லது சாம்பார் பொடி எது வேணால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், ஒரே ஒரு பிஞ்சு சோடா மாவு, சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம்.
மஞ்சத்தூள் சேர்த்துனா தான் இந்த மாதிரி நல்ல கலர் வரும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் கடாயை வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் காரமெல்லாம் சேர்க்காதனால நம்ம அதே எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு விட்டுடலாம். பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா நம்ம நிறைய போட்டு வேகமாக சுற்றும் போது நிறைய கடகடன்னு விழும். இப்போ நம்ம சாதாரண ஜல்லி கரண்டிங்கிறதுனால மெல்ல தான் விழும், கம்மியாக தான் விழும். இந்த மாதிரி எலும்பி வரணும். இது அரிசி மாவு கலந்ததுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். மிதமான சூட்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் கலக்கணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து எண்ணெயை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் பரப்பிட்டோன்னா எண்ணெயெல்லாம் ட்ரை ஆயிரும். இப்போ அதே கடாயில் கருவேப்பிலையை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய எண்ணெயில் கருவேப்பிலையெல்லாம் பொரிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கையில் தெரிச்சிரும். இந்த மாதிரி நுர அடங்கினோடனே எடுத்துடலாம். தனியாக ஒரு கடாயில் நெய் விட்டு அதுலேயும் வேர்க்கடலையும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே எண்ணெயில் கூட இந்த மாதிரி இந்த கரண்டியிலே போட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி இப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன். உள்ளே போட்டோன்னா எடுக்க சிரமமாக இருக்குங்கிறனால இந்த கரண்டியில் இப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நுர வருது. இந்த மாதிரி வேக வைக்கும்போது கலர் மாறாது, ஆனால் நல்லா வறுபட்டுரும். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், கலர் கொஞ்சம் கூட மாறல, ஆனால் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதே சூட்லேயே கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான கார பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்வீட் பூந்தி, கார பூந்தி ரெண்டுமே ஒரே நாள்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.